ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, சப்பாத்தி, நான், ரொட்டி, தோசை, ஊத்தப்பம், சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அட்டகாசமான சுவையில் சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க. குக்கரில் 2 விசிலுங்க, டக்குன்னு ஒரு 10 நிமிடத்தில் ரெடி ஆகிடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட இந்த சைடிஷை நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ குக்கரில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் 4 தக்காளி பழம், நாட்டு தக்காளியாக நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க. இப்போ இதில் காரத்துக்கு 5 பச்சை மிளகாய், 10 பூண்டு பற்கள், நாட்டு பூண்டு பல்லாம் சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் பூண்டாக சேர்க்குற மாதிரியாக இருந்தால் 5 பூண்டு பற்கள் சேர்த்துக்குங்க. இப்போ அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி இல்லைன்னா அதுக்கு பதில் குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணியினுடைய அளவு 200 mlங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டுடலாங்க. இப்போ 2 விசில் விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இது தண்ணியை வடிச்சிட்டு பருப்பு சட்டியில் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஒருவேளை பருப்பு சட்டி இல்லைன்னா இந்த வெங்காயம் தக்காளிலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாங்க. பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். வாசனைக்கு கருவேப்பிலை. இது எல்லாம் பொரிஞ்சதும் கடைஞ்சி வச்ச சாம்பாரோட சேர்த்துக்கலாங்க. சாம்பார் சேர்த்து இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ தண்ணி சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா 1 நிமிஷம் போல் கொதிக்க விடலாம். 1 நிமிஷம் போல் சலசலன்னு கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணீரில் நல்லா கட்டிகள் இல்லாமல் தண்ணியாக கரைச்சிட்டு சேர்த்துருக்குங்க. இப்போ நம்ம பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. சாம்பார் நல்லா திக்காகும். நல்லா மிக்ஸ் பண்ணி 2லேருந்து 3 நிமிஷம் போல் மிதமான தீயிலே கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன். சாம்பார் நல்லா திக்காகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாசனைக்கு மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க. நம்மளுடைய பருப்பே இல்லாத உடனடி சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. டக்குன்னு குக்கரில் 2 விசில் தாங்க, 10 நிமிடத்தில் ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் சாம்பார் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த முறையில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம், சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் சாம்பார் செய்து கொடுத்தீங்கன்னா இட்லி, தோசைக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இனி சாம்பார்னால இந்த பருப்பு இல்லாத சாம்பார் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த பருப்பே இல்லாத உடனடி சாம்பாரை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.